Hi students, இன்னைக்கு நம்ம வந்து 12th physicsல 6th lessonல வரக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். See the example 6.4. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதுவும் நான் இப்ப போடக்கூடிய டயகிராம் வந்து ரொம்ப முக்கியம். சோ இத வந்து நீங்க கரெக்ட்டா ஃபுல் மைண்ட் செட்டப்போட பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் உங்க மைண்ட் டீவியேட் ஆனா கூட டைவர்ட் ஆனா கூட உங்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இத வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சோ அதனால வந்து தெளிவா பாருங்க. ஓகே, see example 6.4. a thin rod of length f by 3. ஓகேவா? சோ f னா focal length அப்படினு சொல்லலாம். ஒரு thin rod அதோட length வந்து பாத்தீங்கன்னா f by 3 is placed along the optical axis. optical axis னா வேற ஒண்ணும் இல்ல, principal axis of a concave mirror. சோ ஓகே, அப்ப நான் ஒரு concave mirror எடுக்கிறேன். சோ இதுதான் வந்து concave mirror. சரியா? ஓகே, சோ this is concave mirror. concave mirror பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? உள்நோக்கி வளைஞ்சிருக்கும், curved inwards. ஓகே, சோ இதோட மிட் பாயிண்ட், இதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? போல் இல்லையா? ஓகே, சோ அதோட ஃபோக்கல் லென்த், கான்கேவ் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் வந்து என்ன சொல்லிருக்கோம்? நெகட்டிவ், லெஃப்ட் சைடுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இது வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்பியரோட ஒரு பார்ட்னு சொல்லியிருக்கேன். ஒரு மிரர்ங்கிறது ஒரு ஸ்பியரோட ஒரு பார்ட். ஓகே, சோ அப்ப அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு மிட் பாயிண்ட், that is what? center of curvature, C. ஓகே, the next இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் என்னது? ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கோம். சோ அப்ப இது போல். So let us draw an imaginary line passing through the center of curvature, the next focus and pole of what? concave mirror. சரி, இது நமக்கு தேவையில்லை, அடிச்சுக்கிறேன். சரி, சோ இது ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல இருந்து உங்களுக்கே தெரியும் போல் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? ஃபோக்கல் லென்த். ஓகே, சோ அப்ப அந்த concave mirrorக்கு ஃபோக்கல் லென்த் இருக்குன்னு சொல்றோம். such that its image which is real. அப்ப அந்த thin rod நம்ம யூஸ் பண்றோம். அந்த thin rod இங்க பிளேஸ் பண்றோம். எப்படி? ஹைட் இப்படி கிடையாது, எப்படி வச்சிருக்கோம்? இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஓகேவா? சரி, சோ அதோட லெந்த் தான் கொடுத்திருக்கோம், ஹைட் கொடுக்கல, லெந்த். சரி, சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த ஆப்ஜெக்ட் நான் பிளேஸ் பண்ண போறேன். சோ இதோட லெந்த் வந்து L ன்னு எடுத்துக்கிறேன். length is equal to f by 3. உடனே கேப்பீங்க, எப்படி சார் நீங்க கரெக்ட்டா இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு? அதுக்கு நான் காரணம் சொல்றேன். உங்களுக்கே தெரியும் இதுல என்ன கொடுத்திருக்கான் பாருங்க, அதோட இமேஜ் இல்லையா, which is real and elongated. ரியலா இருக்கு ஆனா elongated. elongated என்னது? நெடுகிறது இல்லையா, கொஞ்சம் இன்னும் லெந்தா மாறக்கூடியது. elongated just touches the rod. rod என்னது? ஆப்ஜெக்ட். rod தான் இங்க ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட்ட வந்து டச் பண்றது மாதிரி இருக்கா இமேஜ் அப்படினா இந்த மாதிரி. இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பாயிண்ட் C, ஆனா இந்த தள்ளி போட்டுக்கிறேன். C இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கே தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து மிரரை பொறுத்த வரைக்கும், அதுவும் கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க, if an object is placed at center of curvature, center of curvatureல வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வச்சேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டோட இமேஜ் எங்க கிடைக்கும்? அதே center of curvatureல தான் கிடைக்கும். சோ அவன் சொல்லிருக்கான், என்ன சொல்லிருக்கான்? இந்த ரெண்டுமே டச் ஆகுதுன்னு சொல்றான். அப்ப டச் ஆகுதுன்னா வேற வழியே இல்ல, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் நீங்க ஆப்ஜெக்ட்ட வச்சாகணும். ஓகேவா? எஸ். சோ அதனால மறந்துடாதீங்க. சோ அதோட ஒரு எண்ட் டச் ஆகுதுன்னு நீங்க சொல்லிட்டான். என்ன கேக்குறான்? கால்குலேட் தி longitudinal magnification. மேக்னிஃபிகேஷன் உருவத்தை பெருசா காமிக்கிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்த மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படிதான் போட்டுருக்கோம். அது ஹைட். ஆனா இது எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. லாஞ்சிடியூடனல்னா நீள வாக்குல வந்து பெருக்கம். புரியுதா? அதான் லாஞ்சிடியூடனல். அப்ப ஃபார்முலா மாறும். length of the image by length of the object. ஓகே, இது என்ன மேக்னிஃபிகேஷன்? லாஞ்சிடியூடனல், நெடுக்க பெருக்கம்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, லென்த் வைஸ்ல வந்து என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறது. சோ அப்ப நான் இங்க ஃபர்ஸ்ட் எழுதுறேன். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம சொல்யூஷன் வந்துரும். சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்கோம்? longitudinal magnification இல்லையா, longitudinal magnification என்ன ஃபார்முலா? m is equal to length of the image by
length of the object. Okay va? That means m is equal to length of the image. இத நான் l dash னு எடுத்துக்கிறேன். So the l dash நமக்கு தெரியாது இல்லையா? So அப்ப l dash by l அப்படின்னு இத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இது இருக்கட்டும். இத நாம கண்டுபிடிக்கணும். m தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு l கொடுத்திருக்கோம். ஆனா l dash வந்து நமக்கு தெரியாது. பாப்போம் எப்படி. சரி. இப்போ உங்களுக்கே தெரியும் போல்ல இருந்து ஆப்ஜெக்ட்டோட எண்ட் இதுதான் இல்லையா? ஆப்ஜெக்ட் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஆனா இந்த ஆப்ஜெக்ட்டோட எண்ட் எது வரைக்கும் இருக்கு? இது வரைக்கும் இருக்கு. அப்ப அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது u னால u dash னு எடுத்துக்கிறேன். எது வரைக்கும்? இந்த போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் u dash. ஓகே? சரி. அடுத்து என்ன சொல்லணும் அப்படினா நல்லா பாத்துங்க. ஃபோக்கஸ் போல் இந்த ரெண்டு கடையில டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லெந்த். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் ஃபோக்கஸும் இதே அளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட். அப்ப இதுவும் ஒரு ஃபோக்கல் லெந்த். மொத்தமா எத்தனை ஆச்சு? 2f. எதுல இருந்து? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து இது வரைக்கும் போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2f. ஓகே? சோ இது வந்து l dash. சரி. தென் இது ஆப்ஜெக்ட் இல்லையா? அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் வரும்? இமேஜ் எங்க இருக்கு? இங்க வரைக்கும் இருக்கு இல்ல? இது வரைக்கும் இருக்கு இமேஜ். இது வரைக்கும் இருக்குது இமேஜ். அப்ப இது இமேஜ் டிஸ்டன்ஸ் போல் வரைக்கும் உள்ளது இல்லையா? சோ இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். அப்ப ஒரு இமேஜ் டிஸ்டன்ஸ் v ங்கிறது எதெல்லாம் சேர்ந்து பாருங்க. ஒரு u, ஒரு l, ஒரு l dash. புரியுதா? அப்ப v is equal to எதெல்லாம் இருக்கு பாருங்க. மொத்தம் எனக்கு v தான் ஃபர்ஸ்ட் வேணும். நான் v கால்குலேட் பண்ணி வேற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ஏன் இப்படி வச்சிருக்கேன்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்துச்சு அப்படினா அதோட இமேஜும் அங்க தான் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அப்ப இமேஜோட ஒரு எண்ட் ஆப்ஜெக்ட்டோட ஒரு எண்டோட என்ன ஆகுது? டச் ஆகுது. ஓகேவா? சோ அத நாங்க எழுதிக்கலாம். ஓகே எனிவே சோ விஷயத்துக்கு வருவோம். ஃபார்முலா என்ன? m is equal to l dash by l. சரி. இது எப்படி எழுதலாம்? l dash by நல்லா பாத்துக்கோங்க. v ங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். u எனக்கு தெரியும். u வந்து இதா இருக்கு. சோ u நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே எனிவே அப்ப ஒரு v ங்கிறது என்னலாம் வேணும்? v ங்கிறது ஒரு u, ஒரு l, இதா இருக்கு l, ஒரு l dash. மூணு கிடைச்சுனா v கிடைச்சிரும். அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. ஒரு u plus ஒரு l plus l dash. இப்போ எனக்கு தெரியாதது u தெரியாது, l dash தெரியாது. l மட்டும் கொடுத்திருக்கான். சரியா? அப்ப நான் l dash இதுல கண்டுபிடிக்கிறேன். l dash by l. l ஓட வேல்யூ என்ன? f by 3. அப்ப என்ன எழுதலாம்? m is equal to l dash by f by 3. f by 3 இங்க கொண்டு போங்க. அப்ப என்ன வரும்? f by 3 இங்க போச்சுனா m f by 3 equal to l dash. That means l dash is equal to m f by 3. ஓகே இப்போ l dash கிடைச்சிருச்சு. உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லிட்டு இருக்கேன். டெக்ஸ்ட் புக்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடுத்திருப்பான். சோ அதனால நான் ஈஸியா சொல்லிருக்கேன். மொத்தத்துல வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். ஒரு இமேஜ் டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு u, ஒரு l, ஒரு l dash மூணு சேர்த்து. இதுதான் மெயின். மைண்ட்ல நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ l dash கிடைச்சிச்சு. இனி இத எடுத்துறோம். l dash ஓகே, l ஓகே. இனி நமக்கு u தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ ஓகே. சோ அந்த பாயிண்ட நான் ஃபர்ஸ்ட் இங்க எழுதி ஆகணும். இங்க என்ன சொன்னேன் அப்படினா இந்த ரெண்டு எட்ஜுமே என்ன ஆகுது? டச் ஆகுதுன்னு சொன்னேன். அப்ப நல்லா பாருங்க. என்ன சொல்லிருக்கான்? one end of the image touches னு கொடுத்திருக்கான் இல்லையா? touches னா என்னது? coincide னா ஒண்ணு சேருது இல்லையா? அந்த இடத்துல சேருது. touches or coincides with what? rod means object. so அதனால பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும். so the object கண்டிப்பா எங்க தான் இருக்கணும்? must be at the center of the curvature. so the object should be placed where? At the center of curvature. புரியுதா? ஆப்ஜெக்ட் அப்ப கண்டிப்பா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்தா மட்டும்தான் இமேஜோட ஒரு எண்டும் ஆப்ஜெக்ட்டோட ஒரு எண்டும் என்ன ஆகும்? கோயின்சைட் ஆகும். இது இந்த மாதிரி.
சாதாரணமா எப்படி இருக்கும்போது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா ஹைட் வைஸ்ல இருந்துச்சுன்னா இது ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் வந்து இங்க கிடைக்கும். ஆனா என்ன அப்படின்னா தலைகளா கிடைக்கும் இன்வெர்டட். உங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. அந்த தயவு செஞ்சு இந்த டயகிராமை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த இமேஜ் உங்களுக்கு இங்க மேல கொடுத்திருப்பான். தட்ஸ் ராங். ஒரு கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்னா கான்கேவ் மிரர்னாலே நமக்கு கிடைக்கிற என்ன இமேஜ் தான்? இன்வெர்டட் இமேஜ் தான். சோ தலைகளா தான் கிடைக்கணும். ஓகேவா? சோ அது வந்து நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. மேல வராது, அதை மாத்திக்கோங்க. கீழ தான் அந்த இமேஜ் வரும். ஓகே, இன்வெர்டட் இமேஜ். ஓகே, எனிவே சரி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் இருக்கணும். சோ இப்போ எனக்கு என்ன தேவை? u தேவை. அப்படிதானே? u எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லையா? நமக்கு தெரியும் இது இவ்வளவு u dash. அப்ப u dashங்கிறது என்னது? ஒரு l plus u. We know that. நமக்கு தெரியும் u dash is equal to இது plus இது. இது என்னது? l. இது என்னது? u. அப்ப l plus u which is equal to l என்னது? f by 3 plus u. ஓகேவா? சரி. So f by 3 plus u. நல்லா பாத்துக்கணும். எனக்கு தேவை u. அப்ப திருப்பி எழுதுறேன். u dash is equal to f by 3 plus u. u அப்படியே வச்சுக்கோ. f by 3 இங்க வந்துச்சுன்னா u dash minus f by 3 equal to u. திருப்பி எழுதிக்கிறேன். u is equal to இது அந்த கொண்டு போயிட்டேன்னா இது அப்படியே மாத்தி எழுதிடலாம். சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. u dash minus f by 3 is equal to u dash. u dash எதுல இருந்து எது வரைக்கும்? போல்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட்டோட எண்ட் வரைக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் இனிஷியல் வரைக்கும் u போட்டிருப்போம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆனா இது லென்த் வைஸ் இருக்கனால இது வரைக்கும் ஆப்ஜெக்ட்டோட ஏரியா தான். சோ அதனால u dash எடுத்துறோம். அப்ப இது மொத்தம் எவ்வளவு? 2f. twice the focal length. இது ஒரு f, இது ஒரு f. அப்ப எவ்வளவு? u dashங்கிறது ஒரு 2f minus f by 3. ஓகே, சோ அப்ப LC எடுத்தேன் அப்படின்னா u is equal to இந்த 3 கீழ வரும். மேல என்ன வரும்? LCM 3 2s are 6 f minus f which is equal to 5f by 3. சோ இங்க மேல எழுதிக்கிறேன். எஸ், என்ன எழுதிக்கிறேன்? u is equal to 5f by 3. சோ அப்ப u கிடைச்சிருச்சு. வேற என்னது? இன்னொன்னு l dash கிடைச்சிருச்சு. வேற என்ன தெரியும்? l தெரியும். l நமக்கு தெரியும். மூணு கிடைச்சிருச்சு. இங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? image distance. image ஓட total distance. Therefore the image distance v is equal to u plus l plus l dash. u என்னது? u இதற்கு 5f by 3 plus l f by 3 plus l dash mf by 3. ஓகே, சோ LC எடுத்துப்போம். கீழ வந்து 3, மேல என்ன இருக்கு? மேல ஆட் பண்ணா 5f plus f எவ்வளவு? 6f plus mf. சோ இத காமனா இருக்கிற வெளிய எடுத்துறேன். f வெளிய எடுத்துட்டா 6 plus m by 3. சோ இது வந்து v. v யோட வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு? கிடைச்சிருச்சு. கீழ எடுத்து எழுதுங்க தயவு செஞ்சு. நமக்கு இங்க ஸ்பேஸ் இல்ல, ஏன்னா நிறைய எழுதணும் இல்லையா? அதனால தான் எழுத முடிச்சிட்டேன். அப்ப என்னது? v is equal to f into 6 plus m by 3. ஓகே, சோ மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். சோ இங்க நான் கண்டிப்பா கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணாலே அங்க என்ன யூஸ் பண்ணனும்? மிரர் ஈக்குவேஷன். ஓகே, சோ பை மிரர் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? 1 by f is equal to 1 by v plus 1 by u. ஓகேவா? சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 1 by f அதேதான். 1 by f equal to 1 by v. v என்னது? இந்த இருக்கு. f of 6 plus m by 3. ஆனா யூஸ் பண்ணும்போது using sign convention. sign கண்டிப்பா சைனை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடுல இருந்துச்சு அப்படின்னா ஹரிசாண்டலா லெஃப்ட் சைடு இருந்துச்சுனா இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிருக்கேன். இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். இப்படி இருந்துச்சுனா பாசிட்டிவ் x ஆக்சிஸ், இந்த பக்கம் இருக்குது நெகட்டிவ் x ஆக்சிஸ், இது நெகட்டிவ் y ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ். உங்களுக்கே தெரியும். அப்ப இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். அப்ப இந்த பக்கம் என்னலாம் இருக்கு? v வந்து நெகட்டிவ். கரெக்ட்டா? The next focal length
அது லெஃப்ட் சைடு தான் நெகட்டிவ். ஏன்னா ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மிரர். ஓகே, the next plus 1 by u. u என்னது 5f by 3. ஆனா u லெஃப்ட் சைடுல இருக்கிறதுனால அதுவும் மைனஸ். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். சொல்லுங்க, பிளஸ் போட்டு மைனஸ் போடுங்க. அதுக்கப்புறம் பிளஸ் இன்டு மைனஸ் என்னது? மைனஸ். இதை சிம்பிளிஃபை பண்றேன். இது எல்லாத்துலயுமே மைனஸ் இருக்கு இல்லையா? த்ரோட் மைனஸால என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இது இங்க இருக்கட்டும், பிளஸ் இது மைனஸ். இந்த மைனஸ் 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 போயிடும். அதே மாதிரி எல்லாத்துலயும் f f f என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கும்? இங்க வெறும் 1 1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கும்? 3 மேல போயிரும் இல்லையா? அப்ப 3 by 6 plus m plus the 3 மேல போயிரும் 3 by 5f sorry 5. நல்லா பாத்துக்கோங்க. throat minus ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா மைனஸ் 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 கேன்சல். திருப்பி f f f கேன்சல். அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 by 1 1 ஈக்குவல் டு இங்க என்னது? 1 by 6 plus m by 3. இது மேல போயிரும் தலைகளா இந்த இடத்துல வந்துரும். அப்ப 3 by 6 plus m plus இந்த 3 மேல போயிரும் 3 by 5. இது மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? சோ இது எனக்கு தேவை m தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தேவை m டைரக்டா இல்லையா? m தான் வந்து என்னது? longitudinal magnification. சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 3 by 6 plus m லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். இல்ல அங்கேயே வெச்சுக்கோ. 3 by 6 plus m அங்கேயே வெச்சிட்டேனா 3 by 5 இங்க கொண்டு வா. அப்ப என்ன வரும்? இங்க 1 minus 3 by 5. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறேன், இது செகண்ட் எழுதுறேன். 3 by 6 plus m equal to 1 minus 3 by 5 which is equal to LCM 5 minus 3 by 5 equal to 2 by 5. ஓகேவா? இது 3 by 6 plus m. சோ தலைகளை எழுதினீங்க அப்படினா 6 plus m by 3 equal to இங்க 5 by 2. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பேஸ் இல்லாதனால அப்படி எழுதுறேன், நீங்க கரெக்ட்டா எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 6 plus m by 3 இருக்கு இல்லையா? சோ இத வேணா பிரிக்கலாம். இல்லனா 6 plus m equal to 3 இங்க போயிடுச்சுனா 3 into 5 15 by 2. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் m is equal to 15 by 2. 6 அங்க போயிடுச்சுனா -6 which is equal to 15 by 2. 15 by 2 எவ்வளவு? 7.5. ஏன்னா 7 2s are 14 remaining 1. அப்ப பாயிண்ட் வச்சீங்கன்னா 5 2s are 10. 15 by 2 எவ்வளவு? 7.5 minus 6 equal to 1.5. இல்லையா? So அப்ப therefore m is equal to 1.5. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த longitudinal magnification சாதாரண இருக்கிற ஆப்ஜெக்ட்டோட லெந்தை விட 1.5 டைம்ஸ் வந்து பெருசா தெரியுமா? அப்ப இது ஒரு மடங்குன்னா நல்லா பாத்துக்கணும். இது ஒரு மடங்கு. ஒரு மடங்குனா இது வரைக்கும் வருமா? இது வரைக்கும் வரும். இது வரைக்கும்னா ஒரு மடங்கு. இதே அளவு இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப 1.5னா அதுல இன்னொரு பாதி மடங்கு. அப்ப இங்க தள்ளி வரும். சோ இந்த அளவு வரும். அப்ப m ஓட வேல்யூ என்னது? 1.5 டைம்ஸ் l. ஓகேவா? சோ தேவையில்லை, வேணா எழுதினா போதும். சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். டயகிராம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. சோ நல்லா தெளிவா பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.